தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தரும் பதிவாளரும் மாறி மாறி நீக்குவதாக அறிவித்ததால் மோதல் போக்கு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குருநாதனிடம் கேட்கலாம். குருநாதன், முழுமையான விவரங்கள். சிவரஞ்சினி, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் கடந்த 2021ஆம் ஆண்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றிய திருவள்ளுவன் என்பவரை தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தராக ஆளுநர் ரவி நியமனம் செய்தார். இந்நிலையில் கடந்த 2019ஆம் ஆண்டு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் 40 பணியிடங்கள் பணம் பெற்றுக்கொண்டு நியமனம் செய்யப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணை தொடர்பாக ஆளுநர் மாளிகையிலிருந்து துணைவேந்தரிடம் விளக்கம் கேட்டது. ஆனால் அவர் உரிய விளக்கம் அளிக்கப்படாதால் கடந்த மாதம் திருவள்ளுவன் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டார். இந்நிலையில் தமிழ் பல்கலைக்கழகத்தில் தற்காலிக துணைவேந்தராக சங்கர் என்பவரை ஆளுநர் நியமனம் செய்தார். இந்த நிலையில் நேற்று ஆளுநர் சங்கர் அதாவது பொறுப்பு ஆளுநர் சங்கர் தற்போது பொறுப்பு பதிவாளராக பணிபுரி வந்திரும் தியாகராஜன் என்பவரும் இந்த பணி முறைகேடில் வழக்கில் இருப்பதால் அவரை விசாரணையில் இருப்பதால் அவரை நீக்கிவிட்டு அயல்நாட்டு தமிழ் கல்வித்துறையில் இணை பேராசிரியராக பணியாற்றி வரும் முனைவர் வெற்றி செல்வன் என்பவரை நிரந்தர பதிவாளர் பணி நியமனம் செய்யும் வரை தற்காலிக பதிவாளராக நியமனம் செய்வதாக அவர் ஒரு அறிவிப்பை நேற்று வெளியிட்டார். இந்த நிலையில் அந்த அறிவிப்பை பதிவாளர் தியாகராஜன் பெற்றுக்கொள்ளாமல் பதிலுக்கு துணைவேந்தரால் தமிழ் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கு அசாதாரணமான சூழ்நிலை உள்ளதால் அவரை ஆட்சிக்குழு உறுப்பினர் முனைவர் பாரத ஜோதி என்பவரை தற்போது துணைவேந்தராக நியமனம் செய்வதாக அவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதாவது ஆளுநர் நியமித்த துணைவேந்தரை இவர் நீக்கம் செய்வதாக இவர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். துணைவேந்தரும் பதிவாளரும் மாறி மாறி ஒருவருக்கு ஒருவர் பதவி நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ள சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இருவருக்கான மோதல் என்பது உச்சகட்டத்தை தற்போது எட்டியுள்ளது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குருநாதன்.